ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டூ ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் 48 டே 47 21 நவம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டான்ஸோட ஆரம்பிக்குது பிக் பாஸ்ல. அண்ட் விக்கல்ஸ், விக்ரம் அண்ட் அமித் இவங்க 2 பேர் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு காட்டுனாங்க பார்த்தீங்களா? டாப் பெர்ஃபார்மர்ல வந்து அமித்தோட பேரும், அண்ட் பாட்டம் பெர்ஃபார்மர்ல வந்து ரம்யாவோட பேரும் இருந்துச்சு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல. அண்ட் விக்கல்ஸ், விக்ரமும் அமித்தும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஆம். நான் வந்து வேல்யூ கொடுக்குறேனா இந்த ஷோக்கு, அண்ட் நான் எதனா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா தெரியல, நான் என்ன ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறேனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ், விக்ரம் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, நாமினேஷனில் உங்கள் பேரை வந்து சொல்ல தான் செய்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும். ஸோ உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, உங்கள் டேலண்ட்டை ஷோ பண்ணுங்கள், இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இந்த வீக்கில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வாரம் நடக்கிறதா இல்லையா? யார் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரோ அவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க. ஸோ அதை வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுபிக்ஷா யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, சாண்ட்ராவையும் திவ்யாவையும் சொல்கிறாங்க. வியானா யாரை சொல்கிறாங்கன்னா, விக்கல்ஸ், விக்ரம் அண்ட் வினோத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செம காமெடி. நீங்கள் வந்து விக்கல்ஸ், விக்ரம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டீம் வந்து முழுசாவே வந்து அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதனால் விக்கல்ஸ், விக்ரம நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கு சொல்கிறாங்க. வியானா மொக்க வாங்கிட்டாங்க. உடனே விக்கல்ஸ், விக்ரமுக்கு பதிலாக வந்து சாண்ட்ராவை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வினோத் வந்து சாண்ட்ராவையும் ரம்யாவையும் சொல்கிறாங்க. கனி வந்து சாண்ட்ராவையும் வியானாவையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விக்கல்ஸ், விக்ரம் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்கிறத பார்க்குறோம். திவ்யா வந்து கனி அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அரோரா வந்து சாண்ட்ரா அண்ட் வியானாவை சொல்கிறாங்க. அமித் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்கிறாங்க. சபரி வந்து சாண்ட்ரா அண்ட் வினோத் அப்படிங்கிறாங்க. பாரு வந்து ரம்யா அண்ட் கனியை சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு கண்ணு காட்டிட்டாங்க, எங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட பிரஜனும் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபைனலி யார் அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னா சாண்ட்ராவும் திவ்யாவும். ஸோ இவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க. உடனே வந்து என்ன அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம திவ்யா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேர் வந்து ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் போகிற வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து அவங்க தான் செய்யணுமா. அதாவது சமையலாக இருக்கட்டும், ஹவுஸ் கிளீனிங்காக இருக்கட்டும், வெசல் வாஷிங்காக இருக்கட்டும், அண்ட் பாத்ரூம் கிளீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே இவங்க 2 பேர் தான் செய்யணும். அண்ட் அதை மேற்பார்வை இடுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம திவ்யா வந்து கரெக்டாக விக்கல்ஸ், விக்ரம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹவு பிரில்லியன்ட் திவ்யா அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா மாயாவிஸோட வின்னிங் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்கல்ஸ், விக்ரம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து முட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால் கரெக்டாக நம்மளோட பிக் பாஸ் கொளுத்தி போட்டாப்புல. எப்படி எப்படி விக்கல்ஸ், விக்ரம் வந்து அவங்களோட டீமை வந்து வழி நடத்துனாங்களோ இவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம விக்கல்ஸ், விக்ரம் வந்து ஹாப்பி டியர்ஸ் விடுறத பார்க்குறோம். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. எல்லாரும் வந்து ஏதோ அப்செட்டு நினச்சி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பேட் பெர்ஃபார்மர், பேட் ஜோக்கோ அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் நான் வாங்கிட்டு இருந்தேன். வெளியில் எப்படி போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க டீமை வழி நடத்துகிற மாதிரி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், அண்ட் வின்னிங் டீம் கேப்டன் சொல்கிறது வந்து எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ், விக்ரம் நடந்ததும் பேசுனதும் வந்து வேறு லெவல் இருந்ததுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளாக வந்து நான் வந்து எபிசோட் வந்து போஸ்ட் பண்ணலை. அண்ட் இன்னைக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் விக்கல்ஸ், விக்ரம். விக்கல்ஸ், விக்ரம் வந்து செம்ம ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த எபிசோடை வந்து நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. அதனால் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக எல்லா வீடியோவும் நான் போட்டுடுறேங்க. வழக்கம் போல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கல்ஸ், விக்ரம் சொல்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரை மானிட்டர் பண்ணுற வேலையை நானும் நல்லா செய்வேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறத பார்க்குறோம். உடனே நம்மளோட பிக் பாஸ் என்ன கேட்குறாங்கன்னா, வேலையை சொல்கிறீங்களா இல்லை என்ன செய்ய போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், உங்களை செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டோனில் வந்து திவ்யா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். திவ்யா வந்து உள்ளே வராங்க. என்ன குளிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காமல் வருவேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும், அண்ட் அப்ரெண்டிஸ் எங்கே அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும் வந்து அது ஒரு மாதிரி இருந்தது. அதாவது 2 பேர் தான் வேலை செய்யணும்னு சொன்ன பிறகு அப்புறம் என்னங்க அப்ரெசிடென்டிஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்கல்ஸ், விக்ரம் கிட்ட வந்து நம்ம பிரஜன் வந்து ஓவராக வாய் சவுடால் விட்றாப்புல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் விக்கல்ஸ், விக்ரம்க்கு வந்து எல்லார் எதிரையும் வார்னிங் கொடுக்குறேன். அதாவது நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஆனால் நான் பயாஸ்டாலாம் இல்லை.
அவங்களோட கேம அவங்க விளையாடுவாங்க. என் கேம நான் விளையாடுவேன். பூண்டு போட்டாங்க அப்டின்னா, அத வந்து என்கிட்ட ஏன் வந்து பேசணும்? சபரி பக்கத்துல தான இருந்தாங்க. அங்க பேச வேண்டியதானே அப்டின்னு சொல்லிட்டு, 2 மினிட்ஸ் நான் வேணா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு டோர ஓப்பன் பண்ணி வைக்க சொல்றேன். நீங்க வேணா வெளில போயிட்டு உங்க ஒய்ஃப வேணா கூட்டிட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிட்யூடோட சொன்னதும், அண்ட் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி, எங்க திறந்து வைக்க சொல்லுங்க. நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்டின்னு சொன்னதும், அண்ட் அதற்கு அடுத்தது வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து பிரஜன் பேசின விதம், சாண்ட்ரா பேசின விதமும் ரொம்பவே வொர்ஸ்ட்டா இருந்தது. ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா, பாருலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் அதற்கு அடுத்தது வந்து ஓஜி சம்பவம் சாங் வந்து ஒண்ணு ப்ளே பண்றாங்க. கவின் வந்து என்டர் ஆகுறாங்க உள்ள. அண்ட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும், திவ்யாவும் கிச்சன்லேருந்து நகரவே இல்ல. ஒரு கெஸ்ட் வரும்போது வெல்கம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் கூட வந்து அவங்க பண்ணல அப்படின்றத பார்க்க முடியுது. கவின் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ரமோஷனுக்காக தான் மாஸ்க்ன்ற படத்துக்காக வந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா வந்து பேசுறாங்க உள்ள வந்தோனே. பிக் பாஸும் வந்து ரொம்பவே நல்லா பேசுனாங்க. ஜாலியா, ஹேப்பியா வந்து ட்ரூவா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொன்னத பார்க்க முடிஞ்சது. அண்ட் மாஸ்க் மூவியோட ட்ரெய்லரும் வந்து போடுறாங்க. இது வந்து என்னன்னா, ஒரு மாரி ஆன்டகனிஸ்ட் மூவி. அதுல யாரு பெட்டர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து வில்லன்களா இருப்பாங்க போல இருக்கு. வில்லியா இருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம கவின் கிட்ட வந்து ஒரு லெட்டர் குடுத்து அனுப்பியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, நம்மளோட மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கவின்க்கு வந்து பபாய் சொல்லிட்டு வெளிய அனுப்பி வச்சுடுறாங்க. அண்ட் இந்த மூவி வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது போல இருக்கு. ஸோ நம்மளும் பார்ப்போம். அண்ட் வெளிய போன பிறகு தான் வந்து நீங்க அந்த லெட்டர வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வெளில போன பிறகு நம்ம கேப்டனான எஃப்ஜே வந்து அந்த லெட்டர வந்து பிரிச்சு பார்க்குறாங்க. அதில வந்து பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாரு வந்து பயந்துட்டாங்களாம். பீன்ட்டு இருந்த உடனே ஸ்டார்ட்டிங் வித் பி அப்படின்ற லெட்டர்ல இருந்த உடனே பாரு அப்படின்னு நெனச்சுட்டாங்களாம். ஆனா அது பிராங்க்கு. உடனே வந்து செம்ம காமெடி பண்ணிட்டு, பாரு வந்து பிக் பாஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பிக் பாஸ் என் ஹார்ட் வந்து வெளியவே வந்துருச்சு பிக் பாஸ்" அப்படின்ன உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க பண்ற வேலைக்கு எனக்கும் தான் வருது" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது வந்து நம்மளோட திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூனிஃபார்மே போடாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, விக்கல்ஸ் விக்ரம் சொல்லலையாம். ஆக்சுவலி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு யூனிஃபார்ம் வந்துருச்சு. ஏன் விக்கல்ஸ் விக்ரம் சொல்லணும் அப்படின்னு தெரியல. ஸோ விக்கல்ஸ் விக்ரம வந்து திரும்ப திரும்ப அடிக்கிறத பார்க்க முடியுது. பட் விக்கல்ஸ் விக்ரம் சூப்பரா ஹேண்டில் பண்றதையும் பார்க்க முடியுது. அடுத்து நெய் வந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க நம்மளோட திவ்யா. நெய் வைக்கும்போது வியானாவோட பிளேட்ல மட்டும் டப்பு டப்புன்னு தட்டுறாங்க. தட்டுன உடனே வியானாக்கு கோவம் வந்துருது. இத வந்து ஒழுங்காவே வைக்கலாமே! நீங்க ஒழுங்கா வைங்க அப்படின்னு சொல்றாங்க. நெய் வைக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ஃபோர்க்க வந்துட்டு தூக்கியும் போடுறாங்க. அந்த சிங்க் இருக்கும் இல்லையா கிச்சன்ல, அதில வந்து தூக்கி போடுறத பார்க்க முடியுது. உடனே வியானா வந்து டென்ஷன் ஆயிட்டு கேப்டன் கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது திவ்யா வந்துட்டு, "நான் நார்மலா தான் வச்சேன். நான் வாண்டடாலாம் பண்ணல. அதையும் மீறி நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா, நான் ஒண்ணும் பொறுப்பில்ல." அப்படின்னு சொல்லிட்டு போறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பேட்டரி வந்து மாத்தாம நின்னுட்டே சமைச்சுட்டு இருக்காங்க. "என் பேட்டரி யாரும் மாத்தி தர மாட்றீங்க, மாத்தி தர மாட்றீங்கன்னு" சொல்லிட்டு புலம்புறது, கத்துறத பார்க்குறோம். அவங்கவங்க பேட்டரி அவங்கவங்க மாத்த வேண்டியதானங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து செம்மையா ஒண்ணு பண்ணாங்க. பாரு, பிரஜன், திவ்யா அண்ட் சாண்ட்ரா பேசிட்டு இருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. "நீங்க கை தட்டாதீங்க, பாட்டு பாடாதீங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் விடுறதா இல்ல. ஏன்னா விக்கல்ஸ் விக்ரமோட பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வேலையும் வாங்கணும் இவங்க 2 பேர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அந்த பொறுப்ப செய்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அடுத்து ஐபேக்கோட ஐஸ்கிரீம் வருது. நம்ப ஐஸ்கிரீம் வந்து பிரஜன் வந்து போயிட்டு எடுத்து ஊட்டி விடுறாங்க. யாருக்குன்னா திவ்யாவுக்கும், சாண்ட்ராவுக்கும். இது அவங்கள யாரும் கூப்பிடவும் இல்ல. ஸோ பிரஜனோட பங்க வந்து அவங்களுக்கு குடுக்கறத பார்க்க முடியுது. அடுத்து கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, பர்கர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் வருது. பர்கர் வந்து எல்லாரும் பிஸியா சாப்பிடும்போது, திவ்யாவையும், சாண்ட்ராவையும் வந்து மறந்துடுறாங்க. அவங்க ஜெயில் கிட்ட இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள போல. ஆனா கார்டன் ஏரியால இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் வரல. அப்போ வந்து பிரஜன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க கூட என்ன மறந்துட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என் புருஷன் வந்து என்னையே மறந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தது வந்து "ஜெயிலுக்குள்ள போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாரி தான் இருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாரி பிக் பாஸ் வந்து அனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செம்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் உங்கள நாளைக்கு சாட்டர்டே எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.